மேல் அதிகாரி திட்டாரு. உடனே நான் என்ன செய்ய போறேன்? வெளியே போறேன். வெளியே போனோன்னு டாடா பிர்லால போய் சேர்ந்துட போறியா? அது தெரியாது. நான் இங்க வேணாலும் தெருவில் கூட தெரிவேன். ஆனாலும் அகராதித்தனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், குறைக்க மாட்டேன். அதிபதி கோபத்துல திட்டினாலும் பைபிள் சொல்லுது, உடனே உன் ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யாத விலா, ஏனென்றால் அதனுடைய ஊற்றுக்கண். கையை தட்டுக்கு வருது அவருக்கு. ஆமே. பிரசங்கி 10:4 வாசிப்போம். அதிபதியின் கோபம், அதிபதியின் கோபம் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு மேல இருக்க ஹையர் அபிஷியல், அவருடைய கோபம் உன்மேல் எழும்பினால், உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. விலகாதே. எல்லாம் சொல்லுங்க. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால், உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. திட்டாரு. என்ன? மேல் அதிகாரி திட்டாரு. உடனே நான் என்ன செய்ய போறேன்? வெளியே போறேன். வெளியே போனோன்னு டாடா பிர்லால போய் சேர்ந்துட போறியா? அது தெரியாது. நான் இங்க வேணாலும் தெருவில் கூட தெரிவேன். ஆனாலும் அகராதித்தனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், குறைக்க மாட்டேன். அதிபதி கோபத்துல திட்டினாலும் பைபிள் சொல்லுது, உடனே உன் ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யாத விலா, ஏனென்றால் அதனுடைய ஊற்றுக்கண். கையை தட்டுக்கு வருது அவருக்கு. ஆமே. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் உங்கள் தாழ்மையோடு கனெக்ட் பண்ணப்படுகிறது. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தாழ்மையோடு தொடர்புடையது. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவர்கள் ஊற்றுக்கண்களை என்ன செய்கிறார்கள்? மூடி போடுகிறார்கள். நம்ம சரியா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. ஆமென் சொல்லுவோம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா. இணங்குதல், இணங்கி போகுதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். அமர்த்தி போடும். இணங்கி போ, வளைஞ்சு போ, குனிஞ்சு போ. என் கம்பெனியில வந்து எங்க எம்டி ஒரு தடவை என்கிட்ட பேசிட்டாருன்னு சரட்டுன்னு சீட் எடுத்து, ஏன்னா என் கம்பெனில டாப் அச்சீவர், ஒரு ஹோல் டீம் எதை அச்சீவ் பண்ணுதோ ஒரே சிங்கிள் மேன் அச்சீவ் பண்ணுவேன். சிங்கிள் மேன். அதனால எனக்குள்ள எப்பவுமே ஒரு மண்டக்கணம் இருக்கும் எனக்கு. அப்ப எப்படி இருந்து யோசிங்க. என்னடா நான் we are the backbone of the company அப்படின்னு பேசுவேன். நாங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸை மதிக்க மாட்டோம். மார்க்கெட்டிங் பீப்புள் ஆபீஸ் ஸ்டாஃப் செகண்ட் கேடர்லாம் வச்சிருப்போம். அடிக்கடி நாங்க வரும்போது சொல்லுவோம், இங்க பாரு நாங்க பிடிச்சு கொடுக்குற ஆர்டர்ல உங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மைண்ட் இட். எங்க எம்டிக்கு தெரியுமே கொஞ்சம் திமிரானவன் தான்ட்டு. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு தலக்கணும் ஒரு தடவை பேசணும், டக்குன்னு ஒழிச்சுட்டு எடுத்து சரசரசன் எழுதி மடிச்சுட்டேன். டக்குன்னு ஆவியானவன் பேசினார், உன் ஸ்தானத்தை விட்டு விலக துரிதப்படாதே, இணங்கி போகுதல் அநேக குற்றங்களை அமர்த்தி போடுங்கள். You will not believe. இந்த கம்பெனி விட 100 கம்பெனி நான் எம்டி சொல்லுவாரு, உனக்கு 100 கம்பெனி எனக்கு 100 வேலையாள்றா போடா. என்கிட்ட சம்பளம் வாங்குற உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா என்ன, உனக்கு சம்பளம் கொடுக்குற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு பேசுவாரா இல்லையா? அதான் பேசியிருப்பார். நான் போய் நீட்டினேன். கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசினாரு, உன் ஸ்தானத்தை விட்டு விலக. ஏனென்றால் நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த வசனம் எனக்குள்ள துணிக்கிறது அந்த செகண்ட்ல வந்து பேப்பரை முந்தி நீட்டிட்டேன். ஆனா வசனம் வந்துருச்சு, ஆனா கொடுத்துட்டேன் பேப்பரை. இனி என்ன செய்ய முடியாது, அப்படியே மேட்டரை முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தான். 6 மாத காலம் வனாந்தர வாழ்க்கை. வனாந்தரம்னா பணம் இல்லாம கூட நம்ம வாழ்ந்துருவோம் சார். பரிசுத்தமே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எனக்கு. அதான் சிக்கல். நான் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்துல இருந்த பரிசுத்தம், நான் வேலைக்கு இல்லாதப்ப பெரிய ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆனா 5 நிமிஷம் இருந்தாலுமே கும்முன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் சொன்னா, உன்னுடைய மேகம் இங்கே இல்லை, உன்னுடைய மேகம் உன்னுடைய கம்பெனியில இருக்கு, நீ மேகத்தை விட்டு திரும்பி வெளியே வந்திருக்கிற அப்படின்னாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், முதலாவது ஒரு மனிதன் சித்தத்தை விட்டு வெளியே வரும்போது பரிசுத்தம் தாக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, எது இல்ல, எல்லாம் இருந்துச்சு, எனக்குள்ள தாழ்மை இல்லை. என்னுடைய ஊற்றுக்கண்ணை நானே அடைத்து போட்டேன். எதிரியும் சரி நாமும் சரி என்ன செய்யறோம்ன்றா, ஊற்றுக்கண்களை அசட்டை பண்ணிட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறோம். முதலாவது தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்றால் உங்களுக்கு ஊற்றுக்கண்களை திறந்து விடுவார். மிகுந்த மரியாதையோடு, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த கனத்தோடு ஊற்றுக்கண்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிந்து கொள்ளுங்கள். 4 நாளைக்கு 4 மாசத்துக்கு 4 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வர பைப்பா கூட இருக்கட்டும், கோவத்துல என்ன நீ ஒழுங்காவே தண்ணி வர மாட்டேன்ற அப்படின்னு ஒரு குச்சை போட்டு அடைச்சிங்கன்னா அது சொல்லும், 4 வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கொடுத்தேன், இனி அதுவும் வராது போ
ஒரு புத்திசாலி என்ன சொல்லுவான், பரவாயில்ல குழாயே, நீ 4 வாரத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் ஊற்றுக்கண்ணாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. விட்டு விட்டு கை கொடுக்கிறவங்க பேசி உங்களுக்கு சொல்றேன் நான். ஆனாலும் மிகுந்த அன்போடு கூட உங்களை நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் என் ஊற்றுக்கண்ணை, என் ஊற்றை நான் எதுக்கு மண்ணள்ளி போடணும்? இது எதை கொண்டு வருதுன்னா மனித நேயத்தை வளர்க்கிறது. அவ்வளவுதான். வீட்டில் போய் வாசிங்க ஏசாயா 22:19. உன் ஸ்தானத்தை விட்டு நீ பிடுங்கி போடப்படுவாய். தேவன் ஒரு மனுஷனை காலி பண்ண நினைக்கும் போது நினைச்சாருன்னா அவன் அந்த இடத்துல இருந்து தூக்கி வெளியே வச்சிருவாராம். அவ்வளவுதான், வச்சுட்டு அவர் போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அது பார்த்துக்கிறேன்.